வணக்கம் தோழர்களே. அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். விஜய் தான் நீ தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு ஊடகங்களை வச்சு, சில பத்திரிகைகளை வச்சு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு கருத்தை உருவாக்குறோன்னு பேர்ல, கருத்து கணிப்புன்ற பேர்ல அடிச்சு விடுறாருங்க விஜய். அவர் செய்த பித்தலாட்டம் என்ன, சர்வேல எப்படி உள்ளடி வேலை பண்ணாங்க அப்படின்னு சிக்கி சீரழிஞ்சிருக்காரு விஜய். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் தெளிவு இருக்குங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. போற போக்குல ஒரு ஆர்வ கோளாறுல யாரையும் தேர்வு செய்ததா தமிழ்நாட்டின் வரலாறே இல்ல. யார் மக்களுக்காக களத்துல நின்று போராடுகிறார்களோ, யார் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறார்களோ, யார் சமூக நீதியை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மத்த யாரும் ஜெயிச்சது கிடையாது. இதுதான் வரலாறு. திடீர்னு நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு விஜய் முளைச்சிட்டு என்னென்ன பேசுறாரு. விஜயோடைய அரசியல் உள்ளடி வேலைகளை நம்ம பேசி ஆக வேண்டிய தேவை இருக்கு. யார் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமுதம் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுச்சு. ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அடுத்து சினிமாவில, தமிழ் சினிமாவில சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்துச்சு குமுதம். அந்த கருத்து கணிப்பை எடுக்க சொன்னது யார் அப்படின்னா கலைப்புலி தானு. கலைப்புலி தானு தயாரிப்பாளராகவும் அப்ப வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் விஜய வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. ஐ திங்க் துப்பாக்கின்னு நினைக்கிறேன். அதை எடுக்க போறப்பதான் அவர் ஒரு ஐடியா பண்றாரு. நம்ம ப்ரொடக்ஷன்ல விஜய் நடிக்க போறாரு, விஜயையும் ப்ரொமோட் பண்ண மாதிரி இருக்கும். குமுதம் அவங்களோட பேசும்போது குமுதம் சர்க்குலேஷன் அப்ப ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, அதனுடைய விற்பனை கம்மியாயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, தமிழ் சினிமாவில் அடுத்து யார் சூப்பர் ஸ்டாரா வரப்போறாங்க, அதுக்கு ஒரு சர்வே எடுத்து வெளியிடுவோம். அந்த சர்வே மூலமா குமுதத்துக்கும் ஒரு பேக்கப் கிடைக்கும், இவரையும் ஒரு பக்காவா இது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைப்புலி தானுவே காசு கொடுக்குறாரு. இந்த சர்வேக்கு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வந்து கலைப்புலி தானு. இந்த சர்வே எடுக்கும் போது ஆன்லைன் சர்வே அப்படின்னோடனே ஃபேஸ்புக்கும் அது முக்கியமான இடம் வகுது. இந்த ஃபேஸ்புக்ல முக்கியமா ஆன்லைன் சர்வேல யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அஜித் வர்றாரு. ரெண்டாவது இவங்க நேரடியா போய் சில சர்வேஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களுடைய மன்றங்கள் இருக்கிற இடங்கள்ல போய் எடுக்கிறாங்க. இங்க எவ்வளவு உள்ளடி வேலை நடக்குதுன்னு பாருங்க. விஜய் மன்றங்கள்ல எடுக்கிறாங்க. விஜய் மன்றங்கள்ல போய் எடுத்து ஒரு சர்வேயை ரெடி பண்ணும் போது திடீர்னு இவங்களுடைய வெப்சைட் முடக்கப்பட்டதா அறிவிக்கப்படுது. இப்ப திரும்ப ஃபேஸ்புக்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்ததா அறிவிக்கப்படுது. இந்த விஜய் வந்ததா அறிவிக்கப்பட்ட போது அங்க இந்த வேலையை மேற்கொண்டவர்கள் 2 பேரு. கோசல் ராம் அப்படின்னு ஒருத்தர், அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு பத்திரிகைக்காரர். குபேந்திரன் தோழர், அவர் யாருன்னா இப்போ விவாதங்கள்ல எல்லாம் பங்கெடுத்து பேசுறாரு. அப்ப குபேந்திரன் இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இப்ப இவங்க தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்யறாங்க. கடைசியில வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா அதுக்கு தானே எடுக்கப்பட்டதே சர்வே, அதுக்கு தானே கலைப்புலி தானு பணம் செலவழிச்சாரு. அப்புறம் அதுக்கு ஒரு சிம்பிளா குமுதம் அலுவலகத்திலே ஒரு விழா நடக்குது. அதுக்கு சில நடிகர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து சிம்பிளா வாங்கிட்டு போறாங்க. குமுதத்தினுடைய எம்டி வரதராஜன் அவர்கள் இந்த விழாவில் பங்கெடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு முந்தின நாளே வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அப்புறம் வந்து இவரே வந்து வாங்கிட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு விஜய். ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரிதான் கிட்டத்தட்ட கலைப்புலி தானே எடுக்க போகிற துப்பாக்கி படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி உடனே அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவரை தூக்கி போட்டு இவரை பெரிய ஆளா காட்டி சூப்பர் ஸ்டாரா காட்டி ஒரு வைபை உண்டாக்குறது. இதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கு அவர் பணம் செலவழிச்சிருக்காரு. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு காசு கொடுத்து ஒரு வேலை பார்த்து குமுதத்தை வச்சு தன்னை சூப்பர் ஸ்டாரா அறிவிச்சுக்கிட்டவர் தான் விஜய். இதுதான் இவருடைய சர்வேக்குள்ள இருக்கிற அரசியல். இன்னொரு விஷயம் சொல்றேன், சம்பளத்தை ஏத்துனார்ல. எப்படி சம்பளத்தை ஏத்துனாரு? எப்படி 300 கோடி 200 கோடி ஏறிச்சு? இதுல இன்னொரு உள்ளடி வேலை இருக்கு. அந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சதே விஜய் தான். புலிப்படத்தோட அந்த படம் எடுக்கப்படும் போது ப்ரொடியூசரா தன்னுடைய பிஏவையும் சேர்த்துக்கிட்டாரு. பிஆர்ஓ, மக்கள் தொடர்பு அதிகாரியா இருந்தவர். அவரையும் தயாரிப்புல சேர்த்துக்கிட்டாரு. பட தயாரிப்புல அவரு ஒரு பங்கு போறாரு, பாதி பங்கு விஜய் போடுறாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம் தனியா போடுது. இப்ப பாத்தீங்களா, விஜய் கொஞ்சம் காசு, அவரோட இருந்த அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார். எப்ப 4 நாளைக்கு முன்னாடி என் வாயை கிண்டாதீங்க, ரொம்ப அசிங்கமா போயிரும், ரகசியத்தெல்லாம் வெளியே போட்டு உடைச்சு அசிங்கப்படுத்திடுவேன்,
என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமா பேசினார் தெரியுங்களா? ஒரு வீடியோ வைரல் ஆச்சு தெரியுமா விஜய்க்கு எதிரா? மரியாதை உங்களுக்கு அம்பிட்டு தான். அப்படி அவர் தான் பிடி செல்வகுமார். இப்ப இவரு பணம் போடுறாரு. இவர் கொஞ்சம் பணம், அதுல பாதி பணத்துக்கு மேல விஜய் போடுறாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம். இதன் மூலமா விஜய் சம்பளம் ஏற்றப்படுகிறது. தன்னுடைய ஆளை வச்சு தானே காசை போட்டு தனக்கு சம்பளத்தை தானே கூட்டி, அப்ப அடுத்த படம் நடிக்கும் போது அடுத்த ப்ரொடியூசர் இவ்வளவு கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இவ்வளவு உள்ளடி வேலை. இந்த ஃபார்மேட்டை தமிழ் சினிமால ஆரம்பிச்சு வச்சதே விஜய் தான். தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பிஆர்ஓவை வச்சு தயாரிக்க வச்சு தானே காசு போட்டு இவ்வளோ கேடுகட்ட வேலை செஞ்சவர் தான் நம்ம விஜய். கடைசியில் பாவம் பிஆர்ஓ போட்ட கொஞ்சூன்னு பணமும் வராமல் போய் கடனில் அவர் போயிட்டாரு. ஒரு கட்டத்தில் புஷி ஆனந்த் உள்ள வந்தார் இல்லையா? புஷி ஆனந்த் விஜயோடைய அப்பாவையும் வெளியேற்றினாரு, சந்திரசேகர் அவரையும் வெளியேற்றிட்டாரு, இந்த பிடி செல்வகுமார் அவர்களையும் தூக்கி வெளியேற்றிட்டாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கு அவர் பின்னாடி. அப்போ சம்பளத்தை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு அயோக்கியத்தனமான வேலை, சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு உள்ளடி வேலை. அப்புறம் கரூர்ல 41 பேர் இறந்த போது எங்க அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, எங்க அண்ணன் தலை சீவலை, எங்க அண்ணன் உடம்பு, எங்க அண்ணன் அப்படி, எங்க அண்ணன் கண்ணீர் உதுக்குறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! ஒரு தவற செஞ்சவன, ஒரு குற்றவாளிய நீ தியாகியா, அவனை தேவதூதனா மீட்பரா காட்டுற அயோக்கியத்தனத்தை ஒரு இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை வச்சு அயோக்கியத்தனமா செஞ்ச பெருசுதான் இந்த விஜய். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப விஜய்க்கு புள்ளி விவரங்களை எடுக்கிறானுங்க. ஏற்கனவே எடுத்த புள்ளி விவரமே பொழந்துக்கிட்டு நிக்குது. அதுலயே ஏராளமான உள்ளடி வேலை. இப்ப புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. விஜய் தான் ஜெயிப்பாரு, அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். ஒரு சின்ன கணக்கு சொல்லவா? யூத் ஓட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான்றாங்க. 1,30,00,000 யூத் ஓட்டர்ஸ் இருக்கு. இந்த யூத் ஓட்டர்ஸ்ல நம்ம ஊர்ல அறிவாளிகள் அதிகம், பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த இளைஞர்கள் அதிகம். இப்படி பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இங்கிட்ட தேமுதிக, இங்கிட்ட பாஜக, இங்கிட்ட திமுக, அதிமுக, இப்படி இளைஞர்கள் பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் போக ஒரு 30 லட்சம் தேர்தல் கூட வச்சுக்கோங்க. இதுவே அதிக தொகை. சரி, அந்த 30 லட்சம் ஓட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதியில பிரிஞ்சிச்சுன்னா சில்லற ஓட்டா மாறிடும். புரியுதுங்களா? 1.5 கோடி பேரு எங்க இயக்கத்துல சேர்ந்திருக்காங்கன்னு விஜய் சொல்றாரு. 1.5 கோடி பேர்ல பாதி பேருக்கு ஓட்டு இல்ல. விஜயோட பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுலாம் குழந்தைங்க, அதுங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. இந்த லட்சணத்துலதான் விஜய் முதலமைச்சரா ஆக போறாராம். இதை தாண்டி இன்னொரு உள்ளடி வேலையும் இருக்குங்க விஜய் கிட்ட. விஜய் இப்ப முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கட்சி இருக்குல்ல, அப்படி புதுசா வந்துச்சியா அந்த கட்சி, அப்படி புதுசா ஒரு கொள்கை சொல்லிச்சியா, அத புதுசா ஒரு மாற்றத்தை சொல்லிச்சியா, அந்த மாற்றம் தான் எங்களுக்கு பெரிய வேலி. அந்த மாற்றத்துக்காக எங்க அண்ணனுக்காக நாங்க ஓட்டு போடுவோம். சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி, எதையும் எதிர்த்து நிக்கிற ஒரு ஆளு, அப்படி எந்த பின்னணியும் இல்ல. சரியா? எந்த பின்னணியும் இல்ல. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கட்சி இருக்கு, இது ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசுறாங்களே ஒழிய அதுல உண்மை இருக்கா? லாட்டரி சீட்டு வித்து கேஸ்ல மாட்டி சிபிஐ சிக்கி இடி கேஸ்ல தெரியுறது யாரு? மார்டினோ அவங்க மருமையன் ஆதவர்ஜுனா, 2 பேர் மேல கேஸ் இருக்கு. சரியா? புஷி ஆனந்த் ஊருப்பட்ட கேஸ் இருக்கு பாண்டிச்சேரியில, கொலை கேஸ் உட்பட இருக்கு, கொலை முயற்சி கேஸ் உட்பட இருக்கு, வீட்டை பித்தலாட்டமா அடிச்சு எழுதி வாங்கின கேஸ் வரைக்கும் புஷி ஆனந்த் மேல பாண்டிச்சேரியில பல வழக்குகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பீஸும் யோகிய பீஸ் கிடையாது. RSSல இருந்து போனது நிர்மல் குமார், அவங்க என்ன யோக்கியமா இருப்பாங்க? அவங்க மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பீஸுங்க. இப்படி அவர் கூட சேர்ந்த அத்தனை பேரும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சியில குப்பையை கொட்டிட்டு அந்த கட்சி பிடிக்கலன்னு உள்ள உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு குழப்பத்தை செய்யறதோ, அல்லது இங்கக்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற RSS அஜெண்டாவை உள்ள போட்டுட்டு இருக்கிற ஒரு கும்பல் தான். அதுல பொருளாளரே RSS காரன் தான். யாருக்கு? விஜயினுடைய பொருளாளரே RSS. விஜயினுடைய மை டிவிக்கேன்ற ஆப்பை தயாரிச்சு கொடுத்தவனே பாஜகவுல MLA தேர்தலை நின்னவன். இப்ப இந்த கும்பல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையன் போய் சேர போனாரே, சேரதுக்கு முன்னாடி யார பார்த்தாரு? இந்த மயிலாப்பூர் மாமா இருக்காருல்ல, மயிலாப்பூர் புரோக்கர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி புரோக்கரை போய் முதல் நாள் பார்த்துட்டு தான் இங்க சேர்றாப்ல. உங்களுக்கும் குருமூர்த்திக்கு என்ன தொடர்பு? அமித்ஷாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? செங்கோட்டையனுக்கும். ஏன் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சு வந்த உடனே இங்க சேர்றாரு? சேர்றதுக்கு முத நாள் எதுக்காக ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறாரு? இந்த கேள்வி எல்லாம் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணே அப்படின்னு பின்னாடி போவான். ஆனா நம்ம அப்படி போக முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து நம்ம தான் யோசிக்க வேண்டியிருக்கு.
முட்டாள்கள் பல பேர் வந்து சொரிஞ்சு விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு திமுக மேல இருக்கிற கடுப்பை காட்டுறதுக்கு இதை ஒரு களமா பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம அப்படி யோசிக்க முடியாது. நம்ம குழந்தைங்க வீணா போறாங்கன்றதை தாண்டி இவங்க ஒரிஜினல் முகம் என்னன்னு நம்ம காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்ப இவர் கூட சேர்ந்த செங்கோட்டையன் ஏற்கனவே ஊழல்வாதி, ஏற்கனவே ஊழலால் தண்டிக்கப்பட்ட கட்சியினுடைய அமைச்சரா இருந்து இங்க உள்ள வந்திருக்கிறாரு. இவரே ஊழல்வாதி, இவர் இருந்த கட்சி ஊழல் கட்சி. தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இவங்க அம்மா தான். அவங்க படத்தை பையில வச்சுக்கிட்டு இவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்றாரு. அப்ப அதுல புதுசு ஒண்ணும் இல்ல, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, நாங்க முதியோர்கள் நடத்த போறோம்னா அடுத்தடுத்து பீசுங்களை உள்ள சேர்த்து உட்காந்துட்டு இருக்கு. அப்ப அந்த புதுமையும் போச்சு. இப்ப இதுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விஜய் 0. சரிங்க, பாஜக பயங்கரமா பொழந்து கட்டிரும் புதிய, அதெல்லாம் கிடையாது. பாஜக டீமும் சுத்தமா படுத்துருச்சு. பாஜகவிலே 2 டீம் இருக்கு. என்டிஏலே பாஜக கட்சிக்குள்ளே 2 டீம் இருக்குங்க. அண்ணாமலை டீம், இன்னொன்னு நயினார் டீம். அதிமுகல 50 டீம் இருக்கு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், இந்த பக்கம் செங்கோட்டையன்னு எக்கச்சக்க டீம் பிரிஞ்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, அங்கிட்ட சின்னம்மா டீம்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி டீமு, மருத்துவர் ராமதாஸ் டீம்னு. ஏற்கனவே உள்ளே இருந்த தேமுதிக வெளியேறிச்சு. அங்கேயும் அவுட்டு, இங்கேயும் அவுட்டு. அப்போ நிதானமாக யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி ஓட்டு பிரிஞ்சாலும் பக்காவாக ஜெயிக்க போகிறது திமுக அப்படின்றத யாராவது போய் அண்ணன் விஜய்க்கு சொல்லுங்கப்பா.